ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் கிடையாது, எந்த விதமான கம்யூனிகேஷனும் அதிக அளவு இல்லை. நான் சொல்றது 1946 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்தியர்கள் நிறைய பேர் ஒரு போராட்டத்துல திடீர்னு குதிக்கிறாங்க. கலகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் புரட்சியாக மாறிவிடுமோ அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்ற அளவுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வருது, இப்படியே போனா நம்ம கையை விட்டு இந்தியா மாறிவிடும், இந்தியா விடுதலை அடைந்து விடும். அவங்க சொல்ற விஷயம் என்ன, போராட்டக்காரர்கள் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தலைவனை விடுதலை செய்யும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை விடுதலை செய்யுங்க, உடனே எங்க நாட்டை விட்டு காலி பண்ணுங்க இப்படின்னு சொல்ற சாதாரண இந்திய வீரர்கள், இந்தியர்கள் இப்படி போராடினாங்க அப்படிங்கிற இந்த வரலாறு நம்முடைய புத்தகத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. ராயல் இந்தியன் நேவி இந்த ஒரு கப்பற்படை மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் 1946. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன? முதல் உலகப் போர், இரண்டாவது உலகப் போர், இதுல இந்தியாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஹிஸ்டரி புக்கை இன்னைக்கே தூக்கி தூர போடுங்க. முதல் உலகப் போரில் 76,000 இந்தியர்கள் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இரண்டாவது உலகப் போரில் 67,000 90,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 25 லட்சம் இந்திய வீரர்கள் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறாக இருக்கிறது. வெறும் 25 லட்சம் மட்டும் தானா? மீதம் இருக்கும் கணக்குகள் என்ன? இன்னைக்கும் நம்ம உயிர் பிச்சை போட்ட பல நாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய ஒரு வரலாறு. ஆனா உண்மையான இந்திய வரலாறு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சு அப்படின்னு கேட்டா, கண்ணை மூடிட்டு நிறைய பேர் சொல்றது அஹிம்சை வழியில போராடணும், அதனாலதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. நானும் சின்ன வயசுல இருந்து இதுதான் நம்பிட்டு இருந்தேன், நிறைய பேர் இதை தான் நம்பிட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அஹிம்சை வழியில் போராடினது ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இனி யாரும் சொல்லாதீங்க. எத்தனையோ வீரர்களுடைய உயிர், அவங்களுடைய அந்த தியாகம் நம்ம என்ன செய்யறோம், கொச்சைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். வெறும் அஹிம்சை வழியாகத்தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை 1939 1945 இரண்டாவது உலக யுத்தம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது உலக யுத்தத்துல இந்தியாவுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முதல் உலக யுத்தத்திலையும் இந்தியாவுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள், இல்லாட்டி நம்முடைய ஆசிரியர்கள், இல்லாட்டி நம்முடைய பாடப்புத்தகம். ஆனா அதே இந்தியா இரண்டாவது உலக யுத்தத்தில் போராடியதா என்று கேட்டால் ஆம், போராடியது அப்படின்னு சொல்லுது வேறொரு வரலாறு. யாருக்காக போராடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரான்ஸ், யூகே, அதாவது கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், அதே மாதிரி அமெரிக்கா, இந்த நாடுகளுக்காக இந்தியா போராடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தன்னிச்சையாக போராட்டத்தில் இந்த மாதிரி யுத்தத்தில் ஈடுபட்டதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல நம்மை ஆட்சி செய்திருப்பவர்கள் யார்? பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டன் இல்லாட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்ற அந்த ராஜ குடும்பம் இல்லாட்டி அந்த நாடு தான் நம்மளை ஆட்சி செய்து வருகிறது. இப்படி ஆட்சி செய்ய வரும்போது நீ யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இன்டைரக்டா இந்தியர்களுக்கு விதிக்கப்படுகிறது. 1939 இந்த காலகட்டத்தில் வெறும் 2 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா 1940 10 லட்சம் ராணுவ வீரர்களாக ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை உயர்கிறது. அது எப்படி 8 லட்சம் ராணுவ வீரர்கள் திடீர்னு இந்த பிரிட்டிஷ், கிரேட் பிரிட்டன் இல்லாட்டி இங்கிலாந்து இந்த ராணுவத்தில், இந்தியாவினுடைய ராணுவத்தில் இணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். நிறைய நேரத்துல இந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது நம்மில் சொல்லப்படாமலே இருக்கிறது. நிறைய வீட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் சொல்லுவாங்களாம், நீ நம்முடைய ராணுவத்தில் ஈடுபட வேண்டும், இல்லாட்டி வர வேண்டும், அதற்கான உத்தரவு இங்க இருக்கு, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். சப்போஸ் அவங்க கையெழுத்து போடலைன்னா அவங்களுக்கான நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறது தடை செய்யப்படும், அவர்களுக்கான பலவிதமான வசதிகள், வரிகள் அப்படிங்கிறது கூட்டப்படும். இல்லையா அவர்களுடைய உடை, அதாவது ஆணாக இருந்தால் அவனுடைய உடை என்பது அப்படியே அகற்றப்பட்டு குடும்பத்தார் முன்னாடி நிறுத்தப்படுவார்கள். அதுவும் இல்லையா முட்கள்லாம் நிறைந்த, முள்ளெல்லாம் இருந்த நிறைய ஒரு காட்டுக்குள்ள கொண்டு நடக்க விடுவாங்களாம். எப்போ நான் உங்களுடைய ராணுவத்தில் சேருகிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சைன் போடுறானோ, இல்லாட்டி அந்த ஒரு சம்மதம் தெரிவிக்கிறானோ, அதுவரையிலும் ஒவ்வொரு இந்தியனும் டார்ச்சர் செய்யப்பட்டான் அப்படிங்கிறது வேறொரு வரலாறாக இருக்கிறது.
ஏன்னா இரண்டாவது உலக யுத்தம் அங்க இருக்கிற பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இல்லாட்டி இந்த பிரிட்டிஷ் அவங்களுடைய நட்பு நாடுகள் சேர்ந்து சேரக்கூடிய இந்த நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லாமே பயந்து புறமுதுகை காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹிட்லரை எதிர்த்து இந்த மாதிரி ஜப்பானை எதிர்த்து அவங்களால போரிடவே முடியவில்லை. இப்பதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு யோசனை வருது, ஏன் இந்தியர்களை பயன்படுத்தக்கூடாது, ஏன் இந்தியர்களை ஒரு கவசமாக பயன்படுத்தக்கூடாது, இந்தியர்களுக்கு ஒண்ணுமே இல்லை மாதிரி நம்ம ஆக்கிவிட்டோமே. ஏன்னா இந்தியாவில் இப்போ பணம் கிடையாது, வறுமை, வறட்சி அப்படிங்கிற ஒரு செயற்கையான வறட்சி என்பது அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1943 நடந்த மிகப்பெரிய வறட்சிக்கு காரணமே இந்த 1940 இரண்டாவது உலக யுத்தம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஸோ நிறைய வீரர்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியாவினுடைய ராணுவ படைக்கு, குறிப்பா பிரிட்டன் இந்திய ராணுவ படைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அங்க பிரிட்டிஷினுடைய ராணுவ வீரர்கள், உண்மையான ராணுவ வீரர்கள் புறமுதுகை விட்டு ஓடும் போது அதற்கான காரணமாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? பிரிட்டிஷினுடைய ராணுவ வீரர்களுடைய வீடுகள் ரொம்ப அழகானது, அவங்களுக்குன்னு தனியா ஃபேமிலி இருக்கு, ஸோ இந்த யுத்தத்துல நம்ம கொல்லப்பட்டு விடுவோம், எனவே ஜெர்மனி எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுனாங்களாம். ஆனா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வறுமையான ஒரு நிலைமை, அவங்க வீட்டுக்கு ஏதாவது நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய யோசனையை திசை திருப்பி விட்டு விட்டார்கள் இந்த பிரிட்டிஷ்காரர்கள். ஸோ நம்முடைய இந்திய வீரர்களை கொண்டு நிறுத்தினா இனி போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இழப்பதற்கு எதுவுமே கிடையாது, உயிரை தவிர அப்படின்னு சொல்லி அவன் போராடுவான். கண்டிப்பா அவனை ஒரு கேடயமாக பயன்படுத்தி இந்த யுத்தத்துல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான யோசனைக்கு வருகிறார்கள். இதற்காக இந்தியாவுடன் சில பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இரண்டாவது உலக யுத்தம் வருது, 25 லட்சம் இந்திய வீரர்களை நீ எனக்கு தந்து இரண்டாவது உலக யுத்தத்தில் எங்க கூட நின்னா உனக்கு அந்த யுத்தம் முடிந்த உடனே விடுதலையை தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீல் நல்லா தான் இருக்கு. 25 லட்சம் இந்திய வீரர்கள், கோடிக்கணக்கான இந்தியர்கள் இருக்காங்க. அந்த வீரர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? கோடிக்கணக்கான என் இந்திய மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்றால் நான் என்னுடைய உயிரை துறக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நபர்கள் தன்னிச்சையாக அங்கே செல்கிறார்கள். இப்படி 25 லட்சம் நபர்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பல்வேறு விதமான நிலைகளில் நிறுத்தப்படுகிறது. இத்தாலியை எதிர்த்து, ஜெர்மனியை எதிர்த்து, ஜப்பானை எதிர்த்து அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒபிஷியல் கணக்குப்படி பார்க்க போனா ஒரு 60,000 80,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், 80,000க்கும் அதிகமான இந்திய வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், 12,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் காணவில்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் மட்டுமே வந்திருக்கிறது. ஆனா இந்த வரலாறு பல பாடப்புத்தகங்களிலும், இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்துல நீங்க எந்த பாடப்புத்தகத்தை எடுத்தாலும், பிரிட்டிஷ் அவர்களுடைய சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய எந்த பாடப்புத்தகத்தை எடுத்தாலும் இந்த வரலாறு இருக்காது. ஏன்னா இந்தியர்களை கேடயமாக பயன்படுத்தி தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற இந்த வரலாறை உலக நாடுகள் தெரிந்து கொண்டது என்றால் அது பிரிட்டிஷ் அந்த நாட்டுக்கே அவமானம். அது மட்டும் தானா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஏன்னா போர் வீரர்களை கொண்டு போயிட்டீங்க, எங்களுக்கான பணத்தையும் நீங்க தான்டா தரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிட்ட வந்து கோடிக்கணக்கான பணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. 1940-42 இந்த காலகட்டத்தில் மட்டும் வரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. இந்த வரியெல்லாம் யார் கட்டணும்? இந்தியர்கள் கட்ட வேண்டும். இந்த வரி எதற்கு? அங்க பிரிட்டிஷ்காரர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்கான பணம் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்தியாவுக்கு மட்டும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தர வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர். இன்றைய கணக்குப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுமார் 7 லட்சம் கோடியிலிருந்து 8 லட்சம் கோடி. இது கடைசி தருணத்தில் நம்ம இந்தியாவிடமிருந்து அவங்க கொள்ளையடித்து போனது அப்படின்னு சொல்லலாம். இந்த பணத்தை நாங்கள் தந்துருவோம், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பணத்தை நாங்கள் தந்துருவோம், உங்களுடைய வீரர்களையும் அனுப்பி வைங்க, நம்ம ஜெயித்த பிறகு இந்த பணமும் உங்களுக்கு தரப்படும், விடுதலையும் தரப்படும். இதுதான் அவங்க கூறிய நம்பிக்கை வார்த்தைகள். வீரர்கள் சென்று விட்டார்கள். 1945 இரண்டாவது உலக யுத்தம், ஜெர்மனி முடிந்து விட்டது, ஹிட்லரை அழித்து விட்டோம். வாராங்க இந்திய வீரர்கள், கொஞ்சம் கொஞ்சமா வாராங்க. இந்தோனேஷியால கொஞ்சம் வீரர்கள் பிடித்து வைக்கப்படுகிறார்கள், அவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள், அவங்களுடைய தாய், தந்தை, தங்கை, இவங்க எல்லாருமே கேட்டு வருகிறார்கள். கொண்டு வரும், பொறுமையா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உங்களுக்காகத்தானப்பா போராட வந்தாங்க, நீங்க அவங்களை அங்கங்க நாடுகளை நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற கூக்குரல் எழும்புகிறது. இதை கேட்க யாருமே கிடையாது. இந்த தருணத்துல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இப்பந்தான் 1942 நடைபெற்ற குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த வீர முழக்கம் என்பது பல இடங்களிலும் பேசு பொருளாக மாறுகிறது. 45ல இரண்டாவது உலக யுத்தத்தை ஜெயிச்சிட்டீங்கள, எங்களுக்கான விடுதலையை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கான விடுதலையை தந்துடுறோம், ஆனா ட்ரேட் மற்றும் டிஃபென்ஸ் இது எங்க பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ். ஸோ ட்ரேடு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு, இது உங்க பக்கம் இருந்தா எப்படி நாங்க சரியா இருக்க முடியும்? இல்லாட்டி எங்களுடைய சுதந்திர காற்றை எப்படி நாங்க சுவாசிக்க முடியும்? எங்களுடைய இயற்கை வளத்தை எல்லாமே நீ சுரண்டிட்டு போயிட்ட, இன்னுமா சுரண்ட பார்க்கிற அப்படின்னு சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்தியர்கள். ஸோ ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய கப்பற்படை அப்படின்னு சொல்றது ராயல் இந்தியன் நேவியாக அறியப்படுகிறது. இந்த RIN அப்படிங்கிற கப்பற்படையில் இந்தியர்கள் நிறைய பேர் வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபர், வீரர் BC தத் அப்படிங்கிறவர் HMIS தல்வார் அப்படிங்கிற கப்பலில் ஒரு வார்த்தை எழுதுகிறார், வெள்ளையனே வெளியேறு.
குவிட் இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். இதை பார்த்த நிறைய பேர், அங்க இருக்கக்கூடிய நிறைய பிரிட்டிஷ் அதிகாரிகள் கோபமா சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன்னா அதுவரையிலும் அந்த ராணுவத்தில் இல்லாட்டி அந்த கப்பற்படையில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மதிக்காத இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இதை யார் எழுதியதுடா, அடிமைகளா, நீங்க அடிமைக்காக பிறக்கப்பட்டவர்களா, உங்களுடைய தந்தையிலிருந்து எல்லாருமே அடிமைகள் தான் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே உதிர்க்கிறார். அதுவரையிலும் சாப்பாடு சரியில்லை, எங்களுக்கு பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொன்ன இந்திய வீரர்களுக்கு உடம்புக்குள்ள பலவிதமான அந்த ஏக்கம் இல்லாட்டி அந்த கோபம் எரிமலையாக கிளம்புகிறது. நீ என்னடா என்னைய சொல்றது, நான் இந்த கப்பலை தூக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி HMIS தல்வார் அப்படிங்கிற அந்த கப்பலை அப்படியே கடலுக்குள் கொண்டு செல்கிறார்கள். வெறும் 1100 இந்தியர்கள். இந்த 1100 இந்தியர்கள் அந்த கப்பலை இங்க கொண்டு செல்லும் போது வயர்லெஸ் மிஷின் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. உடனே கொஞ்சம் கப்பலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நாங்க இப்படி கப்பலை கொண்டு வந்துட்டோம், நமக்கான உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் கல்கத்தா, மும்பை, சென்னை இப்படி எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. கிட்டத்தட்ட 10,000 30,000 கடற்படை வீரர்கள் அங்கு கிடைக்கிற கப்பல் எல்லாத்தையுமே கொண்டு நடுக்கடலுக்கு செல்கிறார்கள். மிகப்பெரிய அளவு பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி கப்பல்ல நிறைய பிரிட்டிஷ்காரர்களும் இருந்தாங்க. அப்ப பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, எங்கள் உரிமைக்காக நாங்க போராடுறோம், எங்க கூட நிக்கிறியா இல்ல இதை எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லி. நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னானா, நான் பிரிட்டிஷ்காரங்க கூட தான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நடுக்கடல வீசப்படுவான். அவனும் வீசப்பட்டான். இப்படி பல பிரிட்டிஷர்களை இந்தியர்களும் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஓடிரு, திரும்பி ஓடிரு, இது எங்களுக்கான புரட்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெத்தா நின்னாங்க. இதெல்லாம் பார்த்து வெறும் 5 தினங்கள், 5லிருந்து 6 தினங்கள் எல்லா இந்தியாவுக்கும் இந்த செய்தி பரவி பலவிதமான புரட்சி இது ஏற்படுத்துகிறது. அரண்டுட்டான் பிரிட்டிஷ்காரன், என்னடா இப்படிலாம் செய்றீங்க, இப்படிலாம் செஞ்சா நாங்க எப்படி அவங்களை அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரியான கேள்வி நிற்கிறது. அடுத்ததா அவங்க கேட்கிற சமாதான உடன்படிக்கை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு என்னதான் வேணும்? அதுல முதல் கோரிக்கை வைக்கப்படுகிறது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை விடுதலை செய்யுங்கள், எங்களுக்கான உரிமை எங்களுக்கு தாருங்கள், எங்களுக்கான இந்த கப்பற்படையில் எங்களுக்கு நல்ல சாப்பாடு தாங்க, இந்த மாதிரியான பலவிதமான உரிமைகள் என்பது அங்கே கோரப்படுகிறது. இதுல வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1947 நமக்கு விடுதலை கிடைக்குது. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1946 பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம நாட்டை விட்டு ஓடுறதுக்கு அந்த சவப்பெட்டியில் அடைஞ்ச கடைசி ஆணி அப்படிங்கிறது இந்த ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் எத்தனை இந்திய வீரர்கள், கடற்படை வீரர்கள் இருந்தார்கள், அத்தனை கடற்படை வீரர்களுக்கும் கோர்ட் அப்படிங்கிறது தண்டனை கொடுக்கிறது. பல வீரர்களும் நீங்க இந்தியாவினுடைய கப்பற்படை, சுதந்திரம் அடைந்த இந்தியாவினுடைய கப்பற்படையில் சேரக்கூடாது அப்படிங்கிற தடைகள் என்பது விதிக்கப்படுகிறது. அப்படின்னா நம்முடைய வரலாறு எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்துல நம்முடைய காட்டுப்பகுதிகள் பல பகுதிகள் அழிக்கப்படுகிறது. வனம் அப்படிங்கிறதை அழித்து தான் பிரிட்டிஷுக்கு தேவையான கப்பல், இங்கிருந்து ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 14 லட்சம் இந்தியர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்தார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இல்லாட்டி இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக 14 லட்சம் இந்தியர்கள் இரவு பகலாக வேலை செய்தார்கள். கிட்டத்தட்ட 19 கோடி டன் நிலக்கரி என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி 60 லட்சம் டன் இரும்பு தாது அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சுமார் 16 லட்சம் ஸ்டீல் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு, குறிப்பா பிரிட்டன் சார்ந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய பருத்தி, நம்ம ஒரு வருடத்தில் எவ்வளவு பருத்தி உற்பத்தி செய்வோமோ, காட்டன் உற்பத்தி பண்றோமோ, அதுல 35லிருந்து 40% பருத்தி என்பது அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. 1942, 43 இந்த காலகட்டத்தில் நம்முடைய விளைபொருட்கள் எல்லாமே வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்தியாவில் வறட்சி என்பது ஏற்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இங்கே பல லட்சம் நபர்கள் அவர்களுடைய உயிரை இழந்தார்கள் என்கிற ஒரு வரலாறு இங்கே நம்முடைய இந்தியர்களுக்கு தெரிய வேண்டும். நாட்டை பிரிச்சிடலாமா, மாநிலத்தை பிரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் இங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது பல உயிர்களை காவு வாங்கி தாண்டா இந்த நாடும் இந்த மாநிலம் இது எல்லாமே ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான வரலாறை நாம் திரும்பி பார்க்க மறந்து விடுகிறோம். மறந்த நபர்களுக்கு சொல்லுங்கள், தமிழ் பக்ஷம் சார்பா இன்னும் நிறைய வரலாறு இருக்கும், இன்னும் நிறைய விடுதலை சார்ந்த, முதல் உலகப் போர் சார்ந்த, 2வது உலகப் போர் சார்ந்த பதிவுகள் இருக்கும். வந்து பார்த்து விட்டு கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம், வீரம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்ததா என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடன் முடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், ஆனா உண்மையான வரலாறு அப்படிங்கிறத நம்முடைய காணொலிகள் வழியாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ எல்லாருமே தமிழ் பக்ஷத்துல இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.